விஜே பார்வதியுடைய அம்மா, விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்களோட கல்யாணம் குறித்து ரசிகர்கள்ட்ட பேசியிருக்கக்கூடிய வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே அவங்களோட ரசிகர்களுக்காக ஃபேன்ஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அப்படிங்கிற மாரியான கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. பட் பர்சனலா வந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க மிகப்பெரிய அளவுல ஆன்சர் பண்ணல. ப்ரொபஷனலா வந்த ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த பேண்ட் மீட்ட முடிச்சுட்டு வெளிய போம்போது, விஜே பார்வதி அவர்கள வழிமறைச்சு நெறைய ரசிகர்கள் நெறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பா ஒரு ரசிகை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விஜே பார்வதி அவர்களுடைய அம்மாவ பார்த்து, "அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி. விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைப்பீங்களா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேள்விக்கு விஜே பார்வதி அவர்களுடைய அம்மா ரொம்பவே சூப்பரா சிரிச்சுக்கிட்டே வந்து தலையாட்டியிருந்தாங்க. ஸோ இத பார்க்கும்போது கண்டிப்பா விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் நடப்பது உறுதி அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாம ப்ரொபோஷனலா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜே பார்வதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவி சரளா மாரி சைடு ஆர்டிஸ்ட்டா தமிழ் சினிமால வரணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதற்காக அவங்க இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு படமும் வந்திருக்கு. அந்த படத்த தொடர்ந்து கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு வரும். அவங்க அத நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. அதே மாரி கமருதீன் அவர்கள் இருக்கார் இல்லையா? கமருதீன் வந்து சினிமால ஹீரோ ஆகணும்னு தான் ஆசை. அண்ட் இப்ப சீரியல்ஸ் எல்லாத்தையுமே அவரு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா சினிமாக்கு ஹீரோவாக தான் ட்ரை பண்ண போறாரு. ஸோ அதுக்காக இன்னொரு 1 இயர் அவர் எடுத்துக்க போறாரு. இவங்க 2 பேருமே இப்போதைக்கு கரியர் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கரியர நோக்கி போற விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இன்னும் ஒரு 1 இயர் ஆர் 1 1/2 இயர்க்கு அப்புறம் தான் மேரேஜ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பாருவும் சரி, கமருதீனும் சரி வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவே கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அண்ட் இப்ப நடந்த பிரஸ் மீட் பாருவோட அம்மா சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா 1 இயர்க்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் டும் 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 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரியோராஜ் அவர்கள் மறுபடியும் சிவகார்த்திகேயன் அவர்களோட புரொடக்ஷன்ல இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட புரொடக்ஷன் கம்பெனில ஏற்கனவே ரியோராஜ் அவர்கள் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிக்கல அப்படின்னாலுமே, அடுத்து இந்த ஒரு படத்துல கண்டிப்பா ஹிட் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்பியிருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரியோ அவர்கள் கடைசியா நடிச்சிருந்த 2 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் 2 படங்களுமே சக்சஸ்ஃபுல்லி ஹிட்டும் ஆகியிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் ரியோராஜ் அவர்கள வச்சு இந்த ஒரு படம் பண்ண போறாராமா. ரியோராஜ் அவர்கள் கடைசியா நடிச்சிருந்த 3 படம், ஒண்ணு வந்து ஜோ, அது சூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு. ஸ்வீட் ஹார்ட் ஆவரேஜா ஹிட் ஆகி இருந்துச்சு. கடைசியா நடிச்சிருந்த ஆண் பாவம் படமும் சூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு. ஸோ கடைசியா நடிச்சிருந்த 3 படமும் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப சூப்பரா போயிருக்கு. நல்ல வளர்ந்து வரும் நாயகனா மாறி இருக்காரு. அண்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட்டை ஆக்ஷன் சப்ஜெக்ட்டா சூஸ் பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா தமிழ் சினிமால டயர் 2க்கு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு.